எறும்பு மொய்க்கு. ஐயோ, அவர் சித்தப்பா ஃபோன் பண்ணுறாரு. நான் எடுக்க மாட்டேன். என்னது ரிங்கு போயிட்டே இருக்கு, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறானே. என்னது சார், சந்தோஷ் சார் வருவாரா மாட்டாரா? சார் நாங்கெல்லாம் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? சாரி சார். சந்தோஷ், தேங்க் காட், நல்ல வேளை ஃபோன் எடுத்தேன். அதான் பெங்களூர் கிளையன்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ரிமெண்ட் காப்பியில் நீ சைன் பண்ணிட்டேன்னா அதை அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். ஓ மை காட், உனக்கு இன்னும் மீட்டிங் முடியலையா? சரி, நான் ஒன்று பண்ணுறேன். நாயுடு கிட்ட அக்ரிமெண்ட் கொடுத்து அனுப்புகிறேன். நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடு. நான் இவங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஓகே ஓகே ஓகே. சந்தோஷுக்கு இன்னும் அங்கே மீட்டிங் முடியலையா, அதனால தட்ஸ் நாட் எ பிக் இஷ்யூ. நான் அதை மிஸ்டர் நாயுடு கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். அவர் சைன் வாங்கிட்டு வந்துடுவார். நீங்கள் ஒரு 10 to 15 minutes கான்ஃபரன்ஸ் ஹாலில் வெயிட் பண்ணுங்களேன். நாயுடு அவங்கள கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வைங்க. அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். ப்ளீஸ், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். What? 3 phones வாங்க போறீங்களா? I am so lucky to see you. ஆக்சுவலி சந்தோஷப்படும் போது உன்னோட முகம் ரொம்ப அழகாக இருக்கு. Really? ஐ டோன்ட் லை. இந்த மாதிரி ரோட்டில் தைரியமாக இப்படி ஒரு செல்ஃபோன் ஷாப் மாதிரி வச்சு நீ வச்சுட்ருக்கிறது வெரி நைஸ், வெரி குட் ஆட்டிடியூட். சந்தோஷ் எடுக்காத ஃபோனில் சந்தோஷ் பேசுன மாதிரி பேசி இவங்களை நம்ப வச்சாச்சு. ஆனால் அக்ரிமெண்ட் காப்பியில் சந்தோஷுடைய சைன் நிச்சயமாக தேவையாச்சே. அவன் வரலன்னா நம்ம போட்டுருவோம். சார், சந்தோஷ் சார் கிட்ட போய் நான் சைன் வாங்கிட்டு வரணுமா? இப்போ எங்கேன்னு போய் அவனை பார்த்து சைன் வாங்குவேன். ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறான். இதில் சந்தோஷ் சைன் ஒன்று, அவ்வளோதானே? ஆமாம் சார். இதுல எல்லாத்துலயும் கரெக்டா சைன் பண்ணிருக்கானான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. சரி சார். அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. யோ நாயுடு, சார். டக்குன்னு உடனே கொண்டு போய் கொடுத்துறாத முட்டாள்தனமா. ஒரு 1/2 hour அவங்க வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறமா கொண்டு போய் கொடு. புரியுதா? புரியுது சார். நாம எந்த தப்பு செஞ்சாலும் அதை சரியா செய்யணும். பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி கேர்ள்ஸை பார்த்தாலே ஒரு ஒரு ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் யூ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒரு டேலண்டட் கேர்ள் என் கம்பெனியில் என் பக்கத்துலேயே இருந்தா எங்கேயோ போயிடுவேன். ஐ மீன் என் கம்பெனி எங்கேயோ போயிடும். சார், நீங்க கம்பெனி வச்சிருக்கீங்களா? Yeah, of course I do. And this is my business card. Okay? And this is my number. Okay, sir. Got it? I will see you. என் கம்பெனியில் நிறைய கேர்ள்ஸ் வேலை பார்க்கலாங்க. பட் தேர் நாட் அப் டு த மார்க். ஓரளவுக்கு இந்த டேலண்ட்டோ இல்லை ஓரளவுக்கு தைரியமோ. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நாட் தி ரைட் பிளேஸ். தட் வில் பி ரைட் பிளேஸ், ரைட்? வச்சுட்டாயா கைய? எப்படியா இவனுக்கு மட்டும் மாட்டுது? You do one thing. ஒரு 50 no, make it 100 cell phones. Sir, 100 cell phones? Yeah, baby. நம்மளும் லைட்டா ஆட்டைய போடு. And you can have this as advance. நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ ஸ்ட்ரைட்டாக நான் எங்கே சொல்லணும் அங்கே கொண்டு வந்து. And ஆஃபீஸ்க்கா இல்லை கெஸ்ட் ஹவுஸ்க்கா? டேய் போடா. I didn't get your name, baby. Your name? Liang Hua. Lian Hua. So, meet you soon and give me a call. Sure, and drop sir. it. You have a cute smile, baby. Keep smiling. See you. Take care. Give me a call. Boda. உடனே வருவேன், 10 நிமிஷத்தில் இங்கே இருப்பேன்னு சொன்னேன். சொல்லி 1.5 மணி நேரம் ஆச்சு. கேட்டேன்னு சொல்லுவேன். சார், வழியில் 3 ஃபோன் வாங்கணும், 100 ஃபோன் ஆர்டர் பண்ணோம். டைம் ஆகாதா சார்? வாயிலே அடிப்பேன். இப்போ வரும்போது டிராஃபிக் ஜாம், அதனால லேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஏன்
பூபதி வரும்போது ஒரு ஃபிகரை பார்த்துக்கிட்டே வந்து வண்டியை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன உங்க சித்தப்பா என்ன சிக்ஸர் அடிப்பாரு? எதையோ சொல்லு. சரி, சித்தாப் உட்காரு. நீ ரொம்ப லேட்டு. இப்பதான் அந்த பெங்களூர் கிளையன்ஸ் கிளம்பி போனாங்க. போயிட்டாங்களா? அக்ரிமெண்ட் அதான் நாயுடு உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஒன்றும் புரியல. அப்படி ஒரு சமயோசிதமான ஐடியா பண்ணி அவங்கள நான் தான் அனுப்பி வச்சேன். உன் கையெழுத்த போட்டதே நான் தான். ஏன் சந்தோஷ், உன் கையெழுத்த நான் போட்டது தப்பா? தப்பு தான். பின்ன என்னாச்சு தாப்ஸ்? கையெழுத்த ஃபர்ஸ்டே போட்டுக்க வேண்டியதானே. நான் ஒரு முக்கியமான வேலையில் வெளியே இருக்கும்போது வான்னு கூப்பிட்டுட்டு இந்த பாருங்க, இது நல்ல ஐடியாவாக இருக்கு, இதையே ஃபாலோ பண்ணுங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ சித்தா, ஐ ஹவ் so much of work. ஓகே, பை பை பை. ஒருத்தன் கையெழுத்து தான் அவன் தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் விஷயத்துல என் கையெழுத்து இவன் தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணும் போல இருக்குதே.